போலாண்டோட பிரைம் மினிஸ்டரான டொனால்டு டஸ்க் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது மார்ச் 3 நைட்ல இருந்துங்க அஃபீஷியலாக வந்துருச்சு. யூஎஸ் எய்டு ஹப் இருக்குது இல்லைங்க, அதாவது அமெரிக்காலேருந்து ஆயுதங்கள்லாம் போலாண்டில் வந்து இறங்கிடும். அங்கிருந்து மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு போய் உக்ரைனில் கொடுத்துட்டு கை குலுக்கிட்டு இவங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தூக்கிட்டு போவாங்க. நான் எங்கே வேணாலும் இருக்கும், எந்தெந்த டைம் வேணாலும் இருக்கும். ஸோ அதனால தான் அப்பப்போ அங்கே ப்ரொட்டஸ்ட் வருது, இது போல விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரி, மெயினான விஷயத்துக்கு வரும். அதாவது அந்த எய்டு 3ஆம் தேதி நைட்லேருந்து அஃபீஷியலாக நிப்பாட்டிடுச்சுங்க. இப்போலாம் போகிறதே இல்லைங்க எய்டு அப்படிங்கிறது போல போலாண்டு தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உக்ரைனுக்காக இராணுவ உதவிகளை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசாங்கம் எய்டுன்னு கொண்டு போய் அங்கே வச்சிருக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப மறைமுகமாக தான் கொண்டு போய் கொடுக்க முடியும். ஏன்னா 100 டேங்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 100ஐயும் கொண்டு போய் கொடுத்தோம்னா அடுத்த செகண்ட் போட்டு போயிடும் வந்து குண்டை. ஸோ அது போல் செய்ய முடியாது இல்லையா, 1 2ன்னு மறைச்சு கொண்டு போவாங்க. ஒரு ட்ரெயினில் போய் கொடுக்கறது, சில நேரங்களில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிட்டியில் கொண்டு போய் போலாண்டுக்குள்ளே ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு வழி, ஏதோ ஒரு பிச்சு பாதியாக கொண்டு போய் உக்ரைனில் வச்சு அசம்பிள் பண்ணுறது, இது போல் வேலைகள் செய்வாங்க. இப்போது அது ஸ்டாப் பண்ணிட்டது அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி அரசாங்கம் போட்டதும் சரி, நாங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஸ்டாப், இதுக்கு மேலே எதுவுமே உக்ரைனுக்கு இல்லை அப்படிங்கிற சொன்னதுனால உக்ரைன் கூடிய சீக்கிரத்தில் ட்ரம்ப் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வழிக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது கூடவே CNN சில மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஆனால் உக்ரைனுக்கு இன்டெலிஜென்ஸ் டேட்டா வந்து அமெரிக்கா தரப்புன்னு தராங்க அப்படிங்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் டேட்டா வெறும் உக்ரைனுக்கு தானா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் அமெரிக்காவோட அதிபரும் ரொம்ப அடுத்தடுத்த கட்ட நெருக்கத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, அவங்க 2 பேர்த்துக்குள்ள உறவுகளை மேம்படுத்தணும்னு இந்த பிரச்சனையிலேருந்து பேக் அடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து மற்ற நாட்டு பிரச்சனைகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, இது ஒரு நல்ல சமிகை தான் அப்படிங்கிறத பல அனலிஸ்ட் தரப்பு வந்து பல கோணங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க, நாம விடவே கூடாது அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்பில் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ அவர் திரும்பி ஜோதிக்கிறார், ஈரானுக்கு அணு ஆயுதம் கொடுக்கவே கூடாதுங்க அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னன்னா ஈரான் தரப்புல எங்க அணு ஆயுதம் வச்சுக்கிறது ஹரம்ங்க, எங்களுக்கு அது தேவையே இல்லைங்க, வேணும்னா நாங்கள் எப்போவோ செஞ்சுருப்போம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனால் அவங்க நம்ப மாட்டுறாங்க. ஐஏஏ சீஃப் அது இந்த வாசி சேனல்லாம் இருக்குதுமே எழுதணுமேன்றதுக்காக 6 மாசத்துல கண்டுபிடிச்சிருப்பேன், 6 கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு இப்பெல்லாம் எழுதியிருந்தாங்க. நம்ம செய்திகள் பார்த்தோம். இந்த மீடியாக்கள் இது எவ்வளோ எழுதிட வேண்டியது, அப்புறம் அதை நம்பி போய் உள்ள ஈராக்குள்ள போய் பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண என்ன பிரயோஜனம், ஒன்றுமே இல்லைல்ல. ஸோ அது போல் இங்கே ஆயிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனால் ரஷ்யா அதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இப்போ வந்திருக்கு, ப்ரொடெக்ஷனுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ அதனால இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து பேசிக்கலாம், நான் உங்களுக்கு அஷ்யூரிட்டி தரேன், ஈரானுக்கு அணு ஆயுதம் வராது அப்படிங்கிறதுனால அவங்க தயப்பிலிருந்து. ஏன்னா இந்த அணு உலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண போகிறது, மேனேஜ் பண்ண போகிறது, கட்டமைக்க போகிறது எல்லாமே ரஷ்யா. இதுக்கு முன்னாடி ஜெர்மனியோட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் அது சரி வரல, அது ஸ்டாப் பண்ணாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறமா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலையெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக கட்டமைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அணு உலை புதுசாக வந்ததுனா தான் ஈரானோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி ஆகும், கிரிட் பவர்ஃபுல்லாக இருக்கும், அவங்க ஸ்டேபிளாக இருக்கிறாங்க, கரண்டெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் தான் சபகர் போட்டு இது போல விஷயங்களை பெருமளவில் அவங்களால கட்டமைச்சு மேலே எடுத்துட்டு வர முடியும். ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய அந்த வர்த்தக பாதை சீரும் சிறப்புமா இருக்கும். அதுக்கு ஈரான் நல்லா இருக்கும். இப்போ ஈரானை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட முதல் முறைக்கண்ணா இருக்கு இல்லையா. ஸோ அதனால ரஷ்யா வந்து அந்த இடத்துல மிக பெருமளவில் நிற்கிறாங்க, அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஈரானுக்காக என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு நடுவில் இதே ஈரானை உழவு அதுவும் ஒரு எட்ஜுங்க, அதாவது இந்த லைன் பார்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி அப்படியே நேர்கோட்டில் போயிருக்கு அமெரிக்காவோட உளவு விமானங்கள். ஜஸ்ட் மிஸ்ஸு, நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம், உள்ள அந்த டப்புன்னு தட்டிலான்னு பார்க்குறோம், உள்ள வரல, அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போல இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ், இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படிங்கும்போது அந்த பகுதியில் யார் வேணாலும் எதை வேணாலும் பறக்கவிடலாம். உளவு விமானங்கள் தான், அவங்க பறக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் தொலை தூரத்தில் வச்சு ஜூம் பண்ணி பார்க்குற வேலைகள்லாம் செய்யத்தான் செய்வாங்க. அது எதுவும் பண்ண முடியாது, பார்த்துக்கிறாங்க. இது போல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை நாளாக செங்கடலில் பார்த்தாங்க, கருங்கடலில் பார்த்தாங்க, இப்போ எங்க பெர்சியன் கல்ஃபில் பார்க்குறாங்க. என்னத்தை தான் பார்க்குறாங்கன்னு தெரியல, எத்தனை தடவை தான் எட்டி பார்ப்பாங்கன்னு தெரியலன்னு ஒரு சைட்லேருந்து பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ பேசி தீர்த்துட்டாங்கன்னா பரவாயில்ல, இந்த இடத்துல ஒன்ஸ் சிக்கல் பெருசாச்சுன்னா பிரச்சனை தான். ஏன்னா இந்த காசாக்கு இன்னும் 10 நாள் தான், வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரம்ப் அவர்கள் 3 வாரம் தான் அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியனுக்கு கெடு விடுத்திருந்தாரு. அதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அடுத்தது அவரோட முழு ஃபோக்கஸும் இங்கே மிடில் ஈஸ்டாக இருக்குமா அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாமல் சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இல்லையா. ஒன்று மிடில் ஈஸ்டா, இல்லை பனாமா கால்வாயா, இல்லை கிரீன்லாண்டா, இல்லை கெனடாவா, கெனடா என்னோட ஒரு ஸ்டேட் தான் அப்படின்னு அறிவிச்சிருவாரா நைட்டா அப்படிங்கிற போல பல வியூகங்களில் பலன்னு சொல்லிட்டு இருக்கிற இவர் ஒன்று போட்டுட்டு போயிடுறாரு அவர் சோசியல் மீடியாவில்.
எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆயிருமே இப்படி ஆயிருமேன்னு பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அது மிக பெரும் பேசுவதெல்லாம் மாறிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஏன் வந்து ட்ரம்ப் அவர்கள் நேர் எதிரா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து எதிரா மாறிட்டாரு அப்படின்னா, அவர் போடக்கூடிய இன்னொரு ட்ரூத், அதாவது அவர் பேசினாலே அது ட்ரூத் அப்படிங்கிற வச்சுக்கோங்க. அது ரீட்ரூத். நம்ம எப்படி ட்வீட்க்கு வந்து ரீட்வீட்டுங்கிற அது வந்து ரீட்ரூத் அவரோட சோசியல் மீடியாவில் வச்சுக்கிறார் இல்லையா? ஸோ அதனால அவர் சோசியல் மீடியாவில் என்ன சொல்றாருன்னா, யூரோப்பியன் யூனியன் அதிகமான ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க ஆயிலும் கேஸும் உக்ரைனுக்கு உதவுறதை விட அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இது நியாயமான ஒரு பேச்சு. இப்போ உக்ரைனுக்கு உதவுறாங்க எல்லாம் பண்றாங்கன்னா ரஷ்யாவுக்கு பணம் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அது என்ன உதவியா மாறும் உக்ரைனுக்கு? முழு உதவிங்கிறது ரஷ்யாவுக்கு போகக்கூடிய பணத்தை வந்து கட் பண்ணுமா இல்லையா? இதுவே பேக் ஸ்டாப்பிங் தானே அமெரிக்காவுக்கு. அப்படிங்கிறதோட அவங்களோட தரப்பு இந்த ஒரு கண்ணோட்டம் இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம இப்போ வரக்கூடிய செய்திகள் பாருங்க. இப்போ உக்ரைன் வந்து போர்ல இருக்கிறாங்க. உக்ரைன் வழியா போகக்கூடிய அந்த ஆயில் எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன சொன்னாங்க உக்ரைன்? இது போல ரஷ்யா வழியா நீங்க அதிகமா வாங்குறீங்க, எங்களுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை, அதனால நாங்கள் ஒப்பந்தம் போட மாட்டோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டாங்க. அதனால உக்ரைன் வழியா போயிட்டு இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் பெருமளவுல மத்திய யூரோப்பியன் நாடுகளுக்கெல்லாம் சிக்கலா இருந்து அவங்க வேற வழியா வாங்கிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இது போல சிக்கலா இருக்குது. டர்க் ஸ்ட்ரீம் வழியா அவங்க இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. டைரக்டா உக்ரைன் வழியா போறது ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னன்னா காசு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்படி போறதுக்குள்ள சுத்தி வந்ததுன்னா காசு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஆனா ரஷ்யா ஆயிலை விட வேற நாடு ஆயில் வாங்கினா அது இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இப்ப செக் இருக்கிறாங்க இல்லையா, செக்கா வாங்கி அதிக அளவில் ஆர்ட்லரிகளை தயாரிச்சு உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த செக்குக்கு த்ரூஸ்பா பைப் லைன் வழியா ஆயில் போயிட்டு இருந்தா கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு செக்கு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமா ஸ்டாப் ஆயிடுச்சு தான், என்னால எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க இட்டாலி கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறோம்ப்பா, என்ன காசு தான் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படிங்கிறலாம் அவங்க தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எங்க மேட்ரு. ஏன்னா இப்ப ஆயில் கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆயிலும் கேஸும் விலை கம்மியா இருந்தா, இப்ப நான் சொல்றேன், இப்ப நம்மளுக்கு 100 ரூபா இருக்கு, அதனால நம்ம போக்குவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இதே ஒரு 50 ரூபா 60 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம போக வர்றது வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமான பொருட்கள் வாங்குவோம், நிறைய இடத்துக்கு போவோம். இதனால வருமானம் வந்து பண்ணால் அரசாங்கத்துக்கு வரும், ரெண்டாவது மக்களுக்கு வரும், அங்கே இருக்கிற மக்களுக்குலாம் வரும். இப்போ 100 200 300 1000 ரூபா வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்க, போக்குவரத்து ரொம்ப கம்மியாயிரும், பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி கம்மியாயிரும். ஸோ அதோட விலையெல்லாம் ஜாஸ்தி ஆகும், வேறு நாட்டில் கொண்டு போய் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கனால பொருளாதார ரீதியாக மிக பெரும் அளவில் அடி வாங்குவாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது கேஸ் இல்லைன்னா அவங்களால வாழ்வாதாரமே பாதிச்சுன்னு, ஏன்னா மக்களால் வாழவே முடியாது. இப்போ உக்ரைன் வந்து 12 முறை கேஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க, போரில் இருக்கக்கூடிய நாடு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதான் 511 மில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல அவங்க இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கிட்ட இருந்து? மேற்குலக நாடுகள் கிட்ட இருந்து. இப்போ அதனால பாதிப்படைஞ்சது உக்ரைன் வழியா போகக்கூடிய கேஸை ஸ்டாப் பண்ணதுனால, கேஸ் ஆயில் ஸ்டாப் பண்ணனால பாதிப்படைஞ்சது உக்ரைன் தான் பெருமளவில். அது கூட பாதிப்படைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, இவங்க 2 பேரும் பாதிப்படைஞ்சாங்க. போலாண்டு அந்த சைடு போகக்கூடிய எல்லா நாடும் பாதிப்படையும். இப்போ அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, உக்ரைன் எங்க வழியா நீ ஆயில் வாங்கிட்டு இருப்ப, ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலாம், நாங்க தான் தருவோம், நாங்க பிளாக்கேடு பண்ணோம்னா நீ அவ்வளவுதான்ப்பா, அப்புறம் குதிச்சாலும் சரி கதறினாலும் சரி வராது பாத்துக்க அப்படிங்கிற சொன்னாங்க. பொய் சொல்றாங்க இவர் ஆனார் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தார். ஏன்னா உக்ரைன் பிளாக்கெட் போட்டா அவங்களும் பிளாக்கெட் போடுறதுன்னு சொன்னாங்களா. இப்ப பாருங்க, இதுல அந்த 511 மில்லியன்ல 234 மில்லியன் வந்து ஸ்லோவாக்கியா கிட்டையும், அதாவது 45% ஸ்லோவாக்கியா கிட்டையும், ஹங்கேரி கிட்ட இருந்து 218 மில்லியன் கியூபிக் மீட்டர், அதாவது தோராயமா இவங்க 2 பேர், அதாவது ஸ்லோவாக்கியா கிட்ட இருந்து 48%, இவங்க கிட்ட இருந்து 42%, போலாண்டு கிட்ட இருந்து 11% வருது. பெருமளவுல கேஸ் ஆயில் இம்போர்ட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஸ்லோவாக்கியா ஹங்கேரி வழியா தான் வருது. இப்போ உக்ரைன் எப்படி தடுத்து நிறுத்தி இந்த நாடுகளுக்கு சிக்கல் ஏற்படுத்தினாங்களோ, அப்ப இவங்க தடுத்து நிறுத்தினாங்கன்னா உக்ரைனோட நிலைமை என்ன ஆகும்? அப்ப இவங்க போய் சொல்ல கிடையாது, சொன்னது இங்க இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ இப்போ ஆயில் விலைங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ செக்குக்கு சிக்கலாயிருச்சு, இவங்கெல்லாம் டர்க் ஸ்ட்ரீம் வழியா வாங்கிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு. இப்போ யூரோப்பியன் யூனியன், அதாவது செக்குக்கு வரல அப்படின்னா இட்டாலி கிட்ட இருந்து வாங்குறாங்க இல்லையா, அப்ப யூரோப்பியன் யூனியனோட கேஸ் ரிசர்வ்ஸ் என்ன? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை -டிகிரி 0 டிகிரி செல்சியஸ்னு இருக்கு. அதிக அளவில் மக்கள் வாழ்றதுக்கே, உயிரோடு இருக்கிறதுக்கே ஹீட்டர் யூஸ் பண்ணோன்னா கேஸ் வேணும் பெருமளவில். இப்போ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கிட்ட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இறப்பு 38% தான் இருக்கு. இருப்பு 38% தான் இருக்கு. ஸோ இது யூரோப்பியனுக்கு மேலும் மேலும் சிக்கலாக இருக்கு. ஸோ இதுதான் யூரோப்பியன் யூனியனுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் சிக்கல். அது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கறனால யூரோப் பெருமளவில் உதவிட்டாங்க, ரஷ்யா கிட்ட வந்து துண்டிச்சிடாச்சு, பல விஷயங்கள் வாங்க மாட்டேன் சாங்ஷன் அப்படின்னு இருந்துட்டாங்க.
அமெரிக்கா பேச்சு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசாங்கம் பேச்சு கேட்டு இருந்துட்டாங்க. இப்போ அமெரிக்கா போய் சீக்கிரட்டா ரஷ்யா கிட்ட தனியாக சந்திச்சு பேசிட்டு வந்துட்டாங்களே, இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை யார் பேசி தீர்த்து தருது? இப்போ நெகோசியேஷன் டேபிளில் யூரோப்பியன் யூனியனுக்கு இது போல் நடந்துருச்சு. இதுக்கு மேலே சுமூகமாக இருந்துக்கலாம், பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சுக்கலாம். எங்களை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது, டேபிள் பெருசாக போட்டு அங்கேயே பார்த்துட்டியா டாட்டா போயிட்டு வா அப்படிங்கிறது போலாம் கிளப்பக்கூடாது. முன்னாடி மாதிரி எல்லாம் உட்காந்து சௌரியமாக பேசுகிற மாதிரியான ஒரு டீலிங் ஏற்படுத்தி கொடுத்துட்டுலாம் அமெரிக்கா போயிருக்கணும். அவங்க மட்டும் பேசிக்கிறாங்க, எங்களை டீலில் விட்டுட்டு போனாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் போர் தொடர்ந்து செய்யணும். ஏன்னா இப்போ யூரோப்பியன் திவாலாக போகுது. அவங்க கிட்ட கேஸ் இல்லை, கேஸ் இல்லைன்னா வாழ முடியாது. மக்கள் புரட்சி பண்ணுவாங்க, ஏகப்பட்ட சிக்கல் வரும். இண்டஸ்ட்ரியும் இல்லை, எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. பொருளாதார சிக்கல் பெருமளவில் இருக்குது. நாடுகளாக திவாலாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ யூரோப்பியன் யூனியன் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு கொண்டு போய் ரஷ்யாகிட்ட பேச அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இருக்குது? டேபிளில் வெயிட் வேணும் உட்காந்து வேடிப்பாட்டு கேட்குறாங்க. டேபிளுக்கு உடஞ்சி வச்சு ரஷ்யா, சரி அந்த அளவுக்கு வெயிட் செஞ்சிச்சு ரஷ்யாவுக்கு. இப்போ ரஷ்யா என்ன கேட்பாங்க? உங்களால தான் இப்போ எனக்கு இந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டுருச்சு, நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைன்லாம் உடஞ்சிருச்சு, அதனால எனக்கு இவ்வளோ ரூபாய் நஷ்டீடு கொடு அப்படிங்கிற ரெப்பரேஷன்ஸ் கேட்டாருன்னா யார் கட்டுறது? உக்ரைன் கிட்ட அமெரிக்கா ரெப்பரேஷன் கேட்ட மாதிரி ரஷ்யா யூரோப்பியன் யூனியன் கிட்ட இருந்து ரெப்பரேஷன் கேட்டால் என்ன செய்யறது? அது மாதிரி சிக்கலான ஒரு சூழ்நிலையில் யூரோப்பியன் இருக்கனால தான் இவங்களை வந்து போருக்கு போயே தீர்வேன்னு இவங்க அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சில அனலிஸ்ட் சில கோணங்களில் பார்த்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, யாராவது வந்து எங்களை பேசி தீர்த்து கொடுங்க அப்படிங்கிறது போல இவங்க அல்லோலப்பட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் டீல் விட்டார், கை கழுவி விட்டார். அதனால தான் இவங்க சிக்கலாயிட்டு இருக்கு. இப்போ மேற்குலகம் நாடுகளுக்குள்ளேயே விரிசல் வந்து சண்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டது. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை ஆக்சுவலாக என்ன. ஆயில், பெட்ரோல், டீசலு. ஸோ இந்த பிரச்சனையினால தான் எக்கனாமி சீரமைக்கணுன்றதுக்காக தான் ரஷ்யா கிட்ட கொண்டு போய் தலையை விட்டாச்சு. அது எப்படி நேக்கா வெளியெடுக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ ஈரான் பிரச்சனை இருக்குது இல்லையா, அதாவது இந்த இஸ்ரேல் பிரச்சனை, மிடில் ஈஸ்ட்டு, இங்கே ஓரளவுக்கு தான் இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வரல, சரிப்பட்டு வரல அப்படின்னா நேராக அமெரிக்கா அங்கே என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது ஏன்னா இஸ்ரேல் ஒரு 10 நாள் தான் வெயிட் பண்ணுவாங்க போல தெரியுது. ஸோ அங்கே என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சா பெருமளவில் அங்கே தான் பார்த்துட்டு இருப்பாங்க, இங்கே எதுவும் செய்ய மாட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க பெருசு பண்ணாலும் சரி, பெருசு பண்ணாட்டியும் சரி, ஒன்றும் ஆகாது, எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, வேற கோணத்தில் இது போல் அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும், மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணுன்றதுக்காக தான் யூரோப்பியன் இங்கே சண்டையை பெருசு பண்ணலாம் அப்படிங்கிற இருக்காங்க. ஏன்னா ரஷ்யா பெருமளவில் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல எப்படி யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு அமெரிக்கா கோஆப்ரேட் பண்ணலையோ அதே போல் மிடில் ஈஸ்டில் யூரோப் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அழுத்தங்கள் மாறி மாறி கொடுத்துக்கிறாங்க. என் வழிக்கு நீ வருவியா, உன் வழிக்கு நான் வருவியான்னு இங்கே சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே நடக்குது அப்படின்னு சில நபர்கள் பேசிக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கிறத பல வியூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவும் எதுக்காக இங்கே சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க? ஏன் இந்த ரஷ்யா கூட இன்னும் பிரச்சனை தீர மாட்டேங்குது? என்ன மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓரளவுக்கு தகவல் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இது போல் தொடர்ந்து பதிவுகள் போகிறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு ஸ்டே சேஃப், பை.